பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான். சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கோவை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். எழுத்து போட்டி போடுறது யாரு? கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த கட்சி போட்டி நமக்கு யாருக்கு அதை தானே பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மூணாவது போய்க்கலாங்க. போட்டிக்கு ஃபர்ஸ்ட் போவோம். ஆகவே இன்னைக்கு திமுக அண்ணா திமுக போட்டி. அடுத்தது எடுத்துங்க யாரு? இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தூர் கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான். அதெல்லாம் மாட்டுக்கருத்தில் எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு. பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? சரி, அவங்க இருக்கிற அண்ணன் ஜி.கே. வாசன் கட்சி இங்க இருக்கா? சரி, அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன்? 4%. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க. ஒரு 5% போட்டுங்க. ஒரு 6% கூட போட்டுங்க. 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். இதுதானே இங்க பூரா மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரியும், நிறைய தெரிஞ்சவங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அண்ணா திமுக போட்டி.